நம்ம மார்க்கெட்டுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 1.77% ஏறி இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி 50 சரி உங்களுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி 0.67 ஏறி இருக்குங்க. நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல க்ரீன் சிக்னல் காமிக்குது. அது க்ரீன் சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா 0.70% இன்றைக்கி நமக்கு லாபம் கிடச்சிருக்குங்க. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாது. நல்லா செபி அட்வைஸ் கேட்டு ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. அதெல்லாம் ஆனால் இன்றைக்கி பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டாடா கன்சியூமர் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நமக்கு இன்றைக்கி. அதனால் நமக்கு ஒரு 3.7% கொடுத்துருக்கு. ஏன் அப்படி நேற்று வந்து நல்ல ஃபால் கிடச்சி நமக்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி நினைக்கிறேன் நீங்கள். நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா டாடா கோல்டு சரிங்க உங்களுக்கு நேற்று ஓரளவுக்கு இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு ஓரளவுக்கு போன வாரத்தை இந்த வாரம் கவனிச்சு போய் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு 1 மந்த்தாக சரி உங்களுக்கு ஒரு அப் அண்ட் டவுன் சேர்ந்துட்டே இருந்துச்சு நம்ம கோல்டு ப்ரைஸில். இது ஓரளவுக்கு நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்குங்க. நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க் தாங்க உங்களுக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான். அதுவும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்குங்க. போன வீக்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் போயிட்டு திரும்பி ஃபால் ஆகி ரிட்டர்ன் போயிட்டுருக்கு உங்களுக்கு இதில். அதனால் குட் கம்பெனிங்க. நீங்கள் ஆர்பிட்ரேஜ் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, தேங்க்யூ. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.